தமிழக வரலாற்றின் பொன்னேடுகளில் எண்ணற்ற பேரரசர்கள் மற்றும் வீரர்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. அப்படி தனது வீரத்தாலும் தமிழ் பற்றாலும் கலை ஆர்வத்தாலும் தனித்து நின்ற ஒரு மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர். கிபி 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இன்றைய தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட காவிரி பாயும் செழிப்பான பகுதிகளை மையமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர் மன்னர்கள். இந்த வம்சத்தின் நட்சத்திரமாக திகழ்ந்தவரே 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன். இவரது போர்த்திறனும் படைபலமும் உலக புகழ் பெற்றது. அதற்கு சான்றாக போருக்கு செல்லும் முன்பே வாகைப்பூ சூடி சென்ற மாவீரரான சுவரன் மாறன் கொடும்பாளூர், மணலூர் போன்ற இடங்களில் நடந்த 16 போர்களை தொடர்ச்சியாக வென்று தன் வாழ்நாளில் தோல்வியை காணாத அரசர் என்ற சாதனையை கொண்டவர். தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட மாமன்னர் முத்தரையர் ஆன்மீகத்தில் கொண்ட ஈடுபாடு காரணமாக பல குடைவரை கோயில்களையும் உருவாக்கியுள்ளார். குறிப்பாக தஞ்சாவூர் அருகே உள்ள செந்தலையில் காணப்படும் சுந்தரேஸ்வரர் கோயில் தூண்களில் தமிழில் காணப்படும் கல்வெட்டுகள் அவரது பட்டங்களையும் பெருமைகளையும் பறைசாற்றும். மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் தமிழ் மண்ணின் வீரம் செறிந்த ஒரு அத்தியாயம். போர்க்களத்தில் புலியென பாய்ந்ததும் கலைகளை போற்றி வளர்த்ததும் அவரது பன்முகத்தன்மைக்கு சான்றுகள். இவரை போன்ற எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் தான் நமது வரலாறு செதுக்கப்பட்டுள்ளது. அத்தகைய மாவீரரின் பிறந்த நாளான இன்று அவரின் புகழை போற்றி வணங்குவோம்.